அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலாதி திருவள்ளேகரம் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். சரி சாமி, நம்ம போன வாரம் அகப்பு அக உருப்பாக்க, அப்புறம் ஜோதி அகப்பு அக உருப்பாக்க, அதாவது ஆன்மா அகம், அதை அகத்திலே ஒரு உறுப்பா மாத்திட்டோம்னாக்கா இறப்பு வராது. அதுக்காக அவைகளை அகத்திலே இருக்கு வகுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதையும் பார்த்தோம். இந்த மாதிரிதான் உரையெல்லாம் புறப்பு புறத்தில் புனையுருவாக்கிட இந்த கரணங்கள்லாம் கற்பனை பண்ணது. அது இறைவனால கொடுக்கப்பட்டது. கற்பனை இல்லைனாக்கா சந்தோஷமா இருக்க மாட்டான் எவனும் அப்படின்னு. சரி, இந்த அப்புறம் ஜீவன் அகத்துல அகப்புறம் ஜீவன் தனித்து இருக்குது. அத ஆன்மாவோட சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து மெய் வாய் கண் மூக்கு, இது நெறியோடு, அதாவது வேலையை அது பாக்குது. மிக்ஸ் பண்ணி பார்த்துச்சுன்னா அவ்வளவுதான். சரி, இப்ப இன்னைக்கு என்ன புது முடிஞ்சிருச்சு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்னது வேற குரூப் இருக்கா? சரி, அடுத்த குரூப்புக்கு சொல்லுங்க. மகேஷ் ரம்யா தெரியலையே, ஆளை காணோம். சமே நம்ம தலைப்பாக விட்டுறோம் சார். என்ன சாமி தகராறு தலைப்பு ஒண்ணு இருக்கு, அதை பார்க்காம விட்டோம். நம்ம தகராறு பிடிச்ச தலைப்பா? ஆமா, அதான் பாக்கல. 514 பாருங்களேன். 514 தலைப்பு சொல்லுங்க. தகராறு தலைப்பு சொல்லுங்க. முதல்ல என்ன தகராறுன்னு பாத்துருவோம். இந்த நடு கடைப்பட பொருள் அகப்படும் நடு. ஓ, நான் ஊர்ல காப்பி சொன்னாங்களே, விட்டோம். ஏன் விட்டோம்? நீங்க தான் விட்டீங்க, நான் விடலப்பா. நான் தான் விட்டேன். அகப்புற விரி சாமி, பாகம் 8. இதுதான் பாக்கணும். சரியா? இது பாப்போம். இது கொஞ்சம் ரொம்ப டஃப். இது கொஞ்சம் யோசிச்சு சிந்திக்கலனாக்கா மண்டை மூளை குழம்பி போயிடும் இது படிச்சாக்க. இது பாப்போம். இது பார்க்க வேண்டிய விஷயம் தான். திருப்பி பார்ப்போம். ரொம்ப நாளைக்கு முன்னுக்கு பார்த்து இது எங்க தெரியுமா வருது சாமி? கடல் மாதிரி திருப்பி ஒரு அடி பாத்துருவோம். இது பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஒரு வரியே நினைக்கிறேன் 1 மணி நேரம் ஆகும் போல. வரியே கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். சரி, படிங்க. யார் படிக்கிறீங்க? முன்னுரையை படிங்க. படிக்கிறேங்க. முன்னுரை. அகப்புற விரி. இதுவரை பஞ்சபூதங்களின் பிரிவை விளக்கி வந்த நம் பெருமானார் அடுத்த வரி தொடங்கி பிண்டத்தின் உள்ளே இறைவன் எப்படி காரியப்படுகின்றான் என விளக்குகின்றார். இனி வரும் வரிகளில் அகநடு அகக்கடை, அகப்புற நடு அகப்புற கடை, புறநடு புறக்கடை, புறப்புற நடு புறப்புற கடை போன்ற வார்த்தைகளை நம் பெருமானார் கையாளுகின்றார். இந்த வார்த்தைகளை இதுவரை வந்த அருளாளர்கள் பாடி வைத்த தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ் போன்ற எதனிலும் கையாளப்பட்டதாக தெரியவில்லை. எனவே இவ்வார்த்தைகளுக்கு உரை இன்னதென்று காண இயலவில்லை. எனினும் உரைநடையில் நம் பெருமானார் சில கருத்துக்களை அடியில் குறித்துள்ளவாறு கூறியுள்ளார். இல்லைங்க, பாத்துறோம்.
சமி சொல்லுங்க. இதுவரை வந்து சரி, இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு இது சொல்லிடுறேன். சொல்லுங்க. இது நம்ம சொல்லிதான் ஆகணும் சாமி. இது நம்ம வெளிப்படுத்தி தான் ஆகணும். இங்க இது வந்து உலகுக்கு சொல்லிதான் ஆகணும். நான் காப்பி அடிச்சு தெரியுது. அதான் இல்ல, அது வரலாறு நான் சொல்றேன். நெஞ்சில ஈட்டிய பாய்ச்சிட்டாங்க. ஒரு பெண்மணின்னு வச்சுக்கல, யாருன்னு பேர்லாம் கேட்காதீங்க. ஒரு பெண்மணி என்ன சொன்னாங்கன்னாக்கா என்கிட்ட, வள்ளலாறுன்ற சரி மூப்பாயா வந்து எந்த உரையும் வந்து அவர் சொந்தமா எழுதினது இல்ல. அவர் வந்து ஊரன் அடிகளாரோட உரைய காப்பி அடிக்கிறாரு, அடிச்சுதான் சொல்றாரு அப்படின்ட்டு சொன்னாங்க ஒருத்தவங்க. அப்ப நான் என்கிட்ட கேட்டேன் ஆதாரத்தை கேட்டேன்னு, ஆதாரம்லாம் நாங்க வச்சிருக்கிறேன், எல்லாம் டாக்குமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு. சரி ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு. அப்ப திருப்பி ஆதாரத்தை காட்ட மாட்டாங்க. அதேதான் காப்பி அடிச்சாருதான் சொல்றாங்க. அப்புறம் ஆதாரத்தை காட்ட மாட்டாங்க. இப்ப நீங்க எதுக்கு எனக்கு ஆதாரத்தை கேக்குறீங்கன்னு திருப்பி என்கிட்ட கேக்குறாங்க. அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி மூப்பாயா வந்து காப்பி தான் அடிச்சுக்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் நான் மூப்பாயிட்ட கேட்டேன், நீங்க காப்பி அடிச்சிங்களா அப்படின்ட்டு. நீங்க எப்ப உரைய எழுதுனீங்க அப்படின்னு. 1993 ஆசாமி. 1993. இவரோட உரை வந்து 2003ல வந்திருக்கு. அப்ப ஃபியூச்சர்ல போயிட்டு மூப்பாயா காப்பி அடிச்சு பாஸ்ட்ல எழுதிருக்கிறாரா? முத பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இந்த 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 வரிகள்லாம் நாங்க கம்பேர் பண்ணி பார்த்தோம். அந்த அவங்க எழுதின உரைக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கு. கடைசியில காப்பின்ட்டாங்க. கடைசி வரைக்கும் ஆதாரத்தையே காமிக்காம அப்படியே பூசி மழுவிட்டாங்க. அப்ப நான் ஒன்னே ஒண்ணு சொன்னேன், சன்மார்க்கியா இருக்கிறீங்க, நீங்க சொல்றது ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்கன்னாக்கா எதுவுமே ஆதாரம் இல்லாம சொல்லாதீங்க அப்படின்ட்டு. அதோட என்ன கான்டாக்ட் பண்றது இல்லை அவங்க. எதனால அப்படி சொல்றாங்க, என்ன காரணம் அப்படின்னு எனக்கே புரியல. ஏன் சொல்றாங்க? நான் நினைக்கிறேன் மூப்பாயா சும்மா இல்லாம ஏதாவது அவங்களுக்கு கிண்டி இருக்க வாய்ப்பு உண்டு சாமி. நான் நினைக்கிறேன் நீங்க அந்த என்னது மது மாமிசத்தை பத்தி ஏதோ சொல்லிருக்கிறீங்க, அதனால வந்த வேடை தேவையா சாமி உங்களுக்கு? இது கடைசியில மூப்பையா காப்பிட்டாரு. அதை சொல்லுறேன். வடலூர்ல மது மாமிசத்தெல்லாம் ஒழிச்சு புனிதமா மாத்தணும்னு சொல்லி ஆரம்பிச்சது அவன் தான் தலைவர். அது என்ன பண்ணாங்க, கூட்டம் போட்டாங்க. கூட்டம் போட்டு அப்புறம் கேட்டாங்க. கேட்டு என்ன பண்ணாங்க, எல்லாரும் வந்து அந்த கடைகளில் போய் இங்க விற்காதீங்க, மீன் விற்காத, கறி விற்காத கடைக்காரங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், இங்க வைக்காத சொன்னா இன்னொரு வைக்க போறாங்க, நீங்க வந்து கமிட்டி அப்பாயின்ட் பண்ணி, என்ன சாமி கவனிக்கலாம் இருந்துச்சா? கவனிக்கிற சாமி, சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கேன். கமிட்டி அப்பாயின்ட் பண்ணி 4 பேரா சேர்ந்து ஒவ்வொரு வீடா போய் மாமிசம் சாப்பிட்ற வீடா போய் அவனை சாப்பிடாதுன்னு கேட்கணும். அவனை மாத்தி யாரும் சாப்பிடலாம் வியாபாரம் தலைக்காலத்து போயிடும். நீ சாப்பிட்றத விட்டுவிட்டு கடைக்கார வச்சோன்னா கடையில பண்ணுவான், இங்க என்ன வைக்க போறான், உங்க அப்புறம் தப்புன்னு சொன்னான். அப்புறம் கடையை முடிஞ்சது சொல்ல தப்பு. நீ 4 பேரா சேர்ந்து சாப்பிட ஒரு வீடா போய் அவனை சாப்பிட்ற மாத்தணும், அது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டான். அது இல்லை ஆகாதுன்னு சொல்லிட்டேன். இப்படி வேஸ்ட்னு சொல்லிட்டேன். தேவையா உங்களுக்கு இது? உங்க மூச்சு பேர வேஸ்ட் சொல்லிட்டு பணம் தான் தராகும் அப்படின்னு இல்லை. நான் கடையில் போய் கடவுள் கரெக்டாக எடுத்து போய் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நல்லா நாங்கள் பண்ணிட்டோமா, நாங்கள் இதெல்லாம் முன்னாடி பண்ணிட்டோம், நாங்கள் கடையில் போயிட்டோம், இது மாதிரி பண்ணிட்டோம். நாங்கள் என்ன பண்ணா ஆர்டர் பண்ணான். ஐயா 14 டைம் அன்னை மாதம் மாவட்டத்தில் வைக்க விட ஆர்டர் போட்டான். கரெக்ட். அது அன்னைக்கு வைக்கிறாங்க. போலீஸ் என்ன சொன்னா,
கரெக்டா அதை வந்து ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. அசம்பிளியில் வந்து சட்டம் போட்டாதான் ஜனரல் வரும். சட்டம் போட்டால் தான் எல்லாம் பண்ண முடியும். ஒரு ஆர்டர் போட்டா அதுக்குள்ளே போடுவாங்க, எடுத்துவோம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லலாம் போலீஸ். ஒரு அசம்பிளி என்ன பண்ண, ஒரு எம்எல்ஏ பிடிச்சி அசம்பிளி கொண்டாட சொன்னோம். அதுல நான் வந்து பேசினான், வள்ளுவர்ல வந்து மாமிசெல்லாம் இருக்கக்கூடாது, எடுத்துடணும், நம்ம டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லி அதுல பேசலாம். எல்லாரும் சாப்பிடணும், ஓட் போடுவாங்களா? ஆமா, அவனு ஓட் போடல. அது திரும்ப தோல்வி வச்சு இவ்வளவு வேலை பண்ணிக்க மாட்டாங்க, முடியாம போச்சு. அன்னைக்கு வந்து ஊர்ல போய் பண்ண முடியும், வேஸ்ட் அனாத டைம் வேஸ்ட் பண்ண, எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். தம்பி, இந்த இன்சிடென்ட் என்ன தெரியுது, நம்ம எந்த நன்மை கருத்து சொன்னாலும் கேட்கறதுக்கு எவனும் தயாரா இல்ல. நம்ம ஏதாவது சொன்னாக்கா நம்ம வந்து அவங்கள தடுக்கிறோன்ட்டு நம்மள பேக் ஃபயர் பண்ணதான் பாக்குறாங்க. கடைசியில என்கிட்ட வந்தாங்க. அதாவது இப்ப என்னன்னாக்கா, நீங்க வீடியோ எல்லாம் வெளியாக்குறீங்க, உங்களுக்கு தெரியுமா மூப்பாயா வந்து எல்லாம் காப்பி அடிச்சுதா போடுறாரு. எனக்கு தெரியாதா மூப்பாயா யாரு என்னன்ட்டு. இருந்தாலும் நம்ம வந்து பேசுறோம் அவங்க கிட்ட, என்ன ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேக்குறோம். ஆதாரம்லாம் வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. ஏன்னா உங்க உரை வந்து எப்ப வந்தது, அவங்க உரை எப்ப வந்ததுன்னு எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம அதையும் பார்த்துட்டோம், கம்பேரும் பண்ணிட்டோம். நம்ம கிட்டே வந்து இவங்க இந்த கேம் போடுவாங்களா? அவங்க விளைய விட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும் சாமி? நீ உண்மையா இல்லைனாக்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பொய் சொல்லாதீங்க. சன்மார்க்கத்துல இருந்துட்டு உங்களுக்கு ஏன் இல்லைங்க சாமி, சன்மார்க்கத்துல இருந்துட்டு உங்களுக்கு ஏன் இந்த வேலை? ஒரு சாமி நீங்க விட்டாக்கா பேரையே சொல்லி இதை போட்டு லாயரே ப்ரூஃப் இல்லாம பேசுறாங்க பாத்தீங்களா? லாயரே ப்ரூஃப் இல்லாம பேசி என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. 93 வர வந்து 2003 ஒரே காப்பி அடி முடியும். அது எப்படியா முடியும்? அது தெரியல சார். அது நீங்க தான் செய்யறீங்க. அது எப்படி செய்யறீங்க, என்ன வித்த, அதை எங்களுக்கு சொல்லி கொடுங்க. இப்ப ஃபியூச்சர்ல ஏஐ வரப்போகுது சாமி, அதை நாங்க காப்பி அடிச்சு இப்பயே வெளியாக்கி எங்களோட ஐடியாவை கொடுத்து நாங்க கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம்னு இருக்கிறோம். எப்படி? வாங்க சாமி, இதுதான் கதை, இது நடந்த கதை, வரலாறு. இப்படி எல்லாம் சன்மார்க்கிகள் இருக்கிறாங்க. சரி சாமி, இதுவரை பஞ்சபூதங்களின் விரிவை விலக்கி வந்த நம்பெருமானார் அடுத்து வரி தொடங்கி பிண்டத்தினுள்ளே இறைவன் எப்படி காரியப்படுகின்றான் என விளக்குகின்றார். சமே பிண்டத்துலனா உடம்புக்குள்ள, சரியா சாமி? இனி வரும் வரிகளில் அகநடு, அகக்கடை, அகப்புறநடு, அகப்புறக்கடை, புறநடு, புறக்கடை, புறப்புறநடு, புறப்புறக்கடை போன்ற வார்த்தைகளை நம் பெருமானார் கையாளுகின்றார். இந்த வார்த்தைகளை இதுவரை வந்த அருளாளர்கள் பாடி வைத்த தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ் போன்ற எதனிலும் கையாளப்பட்டதாக தெரியவில்லை. எதிலுமே இல்லையா? கிடைக்கல. எனவே இவ்வார்த்தைக்கு உரை இன்னதென்று காண இயலவில்லை. எனினும் உரைநடையில் நம் பெருமானால் சிறு கருத்துக்களை அடியில் குறித்துள்ளவாறு கூறியுள்ளார். அதான் இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, அடுத்தடுத்த வரியில வந்து இந்த வார்த்தை எல்லாம் வருது. இதுக்கு வந்து எங்கேயும் வேற எங்கேயும் ஒரு 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 ப்ரூஃபோ ஒரு ஆதாரமும் இல்ல. அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இல்ல, இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்றதுக்கு ரெஃபரன்ஸ் இல்ல. ஆனா உரைநடையில வந்து சொன்ன சில கருத்துக்களை வச்சு நம்ம இதுக்கு வந்து பொருள் பார்க்கலான்றீங்க, சரியா? இத பார்க்காம அடுத்த வரிகள் எல்லாம் புரியாது, சரியா சாமி? சரி வாங்க படிங்கம்மா, கண்டினியூ படிங்க. கடவுள் காரியப்படும் இடம். அகம் அண்டத்தில் அக்னி, பிண்டத்தில் ஆன்மா. அகப்புறம் அண்டத்தில் அகம் அக்னி அப்படி படிக்கணும் போல இருக்கு, சரியா சாமி? அகம் அண்டத்தில் அக்னி அப்படி படிச்சாங்க அவங்க. அண்டத்தில் அகம் அக்னியா இல்ல அகம் அண்டத்தில் அக்னி படிக்கணுமா? அங்கத்தை வந்து அப்படி வச்சு படிச்சுட்டா நல்லது. அண்டத்தில் அகம் அக்னி, அண்டத்தில் அகம் புறம், அப்படி படிங்கம்மா. எப்படிங்க ஐயா?
அண்டத்தில் அகம் அக்னி, அண்டத்தில் அகப்புறம் சூரியன், அப்படி படிக்கணுமா? அது அப்படி கம்பேர் பண்ண முடியாதுங்க. அண்டத்தில் அகம் அக்னி, பிண்டத்தில் ஆன்மா. அததான் சாமி நான் அப்ப சொன்னேன். அண்டத்தில் அகம் அக்னி, பிண்டத்தில் அகம் ஆன்மா, அப்படி படிக்கணும்னு. ஒரு செட்டு முடியுமா அப்ப? அண்டத்தில் அகம் அக்னி, பிண்டத்தில் அகம் ஆன்மா, அண்டத்தில் அகப்புறம் சூரியன், பிண்டத்தில் அகப்புற ஜீவன், அண்டத்தில் புறம் சந்திரன், பிண்டத்தில் புறம் கரணங்கள், அண்டத்தில் புறப்புற நட்சத்திரங்கள், பிண்டத்தில் புறப்புறம் இந்திரியங்கள். இதுவரை வந்தோர் கரணங்கள் 4 என வரையறை செய்திருக்க நம் பெருமானாரோ 5 என கூறுகின்றார். தத்துவங்கள் 96 காண்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். இந்திரியங்களும் மெய், வாய், கண், மூக்கு, செவி என 5 ஆகும். இவற்றை ஆதாரமாக வைத்தே கூடியவரை உரைக்காண முயற்சி செய்யப்பட்டு உள்ளது. இந்த விளக்கம் ஒருவாறு கூறப்படுவதே ஒழிய நம் பெருமானார் என்ன கருதி எழுதினாரோ யார் அறிவார். ஓகே, இல்லைங்க. ஓகே சாமி, இப்ப இந்த இந்த அகப்புறம் புறக்கடை இந்த வார்த்தை வந்ததுனால இப்ப நம்ம இதை வச்சுதான் பாக்குறோம். சரியா சாமி? அண்டத்தில் அகம் அக்னி, பிண்டத்தில் அகம் ஆன்மா. இது போன வாரம் பார்த்தோமே. இதையும் இது இல்ல, இது சும்மா பார்த்தோம். இந்திரியம் கரணங்கள்லாம் பார்த்தோம். எங்க இருந்து சொல்லுங்க. ஐயோ, உபதேச குறிப்பு ஃபர்ஸ்ட் ஒண்ணே வருதுங்க. அண்ட பிண்ட பூரண பாவனை. அதுவா என்ன 348ங்கய்யா? 348. ஆனா உங்களுக்கு மாறி வரும்னு நினைக்கிறேன். அந்த டாபிக் நம்பர் சொல்லுங்க பாப்பா. ஐயா இப்ப பாக்குறது தெரியும், எது பாக்குறாருன்னு தெரியல. அண்ட பிண்ட பூரண நீங்க பாத்துறீங்களா? உபேஷ் இந்த டாபிக் நம்பர் 11 இப்படி இருக்குல்ல, அந்த டாபிக் நம்பர் சொல்லுங்க. சொன்னீங்களா? ஃபர்ஸ்ட் ஒண்ணே வருது. ஓ, ஃபர்ஸ்ட் டேவா? ஒன்னாவது டாபிக். இது அமுதம் இல்ல சார், இல்ல சார். வரும் சார் பேஜ் 345 வருது பாருங்க. 345. என்னோட 345. ஆமா. அதுதான் ஒன்னாவது. சரிதான். படிக்குமா? அண்ட பிண்ட பூரண பாவனாஷ்டான விதி. அகம் அகப்புறம், புறம் புறப்புறம் என்கின்ற. இல்லைங்கம்மா, பாவனாஷ்டானவா பாவனா அனுஷ்டானன்னு படிக்கணுமா சாமி? பாவனாஷ்டான, பாவன அனுஷ்டானம். ஓ, பாவனா பாவனேவா பாவனாவா? பாவனே அனுஷ்டான. ஆமா, அங்க நான் போட்டு விட்டாங்க. அதான் பவனா, அது ஆவதா. இன்னொரு ஆவது திருநாள் ஆவாயிடும். ஓ, அகம் அகப்புறம், புறம் புறப்புறம் என்கின்ற 4 இடத்திலும் கடவுட் பிரகாசம் உள்ளது. அதனில் காரியத்தால் உள்ள விபரம். பிண்டத்தில் அகம் ஒரு பொருளினது உண்மையை பிண்டத்தில் அகம் ஆன்மா ஒரு பொருளினது உண்மையை அறிதல் ஆன்ம அறிவு. பிண்டத்தில் அகப்புறம் ஜீவன் ஒரு வஸ்துவின் பிரயோஜனத்தை அறிந்த அறிவே ஜீவ அறிவு. பிண்டத்தில் புறம் கரணம் ஒரு வஸ்துவின் நாம ரூபத்தை குண குற்றங்களையும் விசாரித்தறிதல் கரணமாகிய மன அறிவு. பிண்டத்தில் புறப்புறம் கண் முதலிய இந்திரியங்கள் ஒரு பொருளினது நாம ரூப குண குற்றங்களை விசாரியாமல் அந்த பொருளை காணுதல் இந்திரிய காட்சி, இந்திரிய அறிவு. இது போலவே கரண காட்சி, ஜீவ காட்சி. ஐயா கொஞ்சம் மேல ஏத்துங்க. இது போலவே கரண காட்சி, ஜீவ காட்சி, ஆன்ம காட்சியும் உண்டு. இது போல அண்டத்தில் அகம் அக்னி, அண்டத்தில் அகப்புறம் சூரியன்,
அண்டத்தில் புறம் சந்திரன், அண்டத்தில் புறப்புறம் நட்சத்திரங்கள். ஆகவே பிண்டத்தில் 4 இடம், அண்டத்தில் 4 இடம். ஆக 8 இடத்திலும் கடவுட்பிரகாசம் காரியத்தால் உள்ளது. காரணத்தால் உள்ள இடம் பிண்டத்தில் புருவமத்தி, அண்டத்தில் பரம ஆகாசம். காரிய காரணமாயுள்ள இடம் 4. பிண்டத்தில் விந்து நாதம், அண்டத்தில் மின்னல் இடி. சர்வ யோனி இடத்தும் விந்து விளக்கமாய் மின்னலிடத்தும் நாத விளக்கமாய் இடியினிடத்தும் இத்தல்லாது பாரோடு ஐயா இது அல்லாது பாரோடு விண்ணாய் பரந்தோர் ஜோதி என்றும் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதியாயும் மேற்குறித்த அகமாகிய ஆன்ம பிரகாசமே ஞான சபை. அந்த பிரகாசத்து உள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள். அந்த உள்ளொளியின் அசைவு நடனம். இதுதான் ஞான ஆகாச நடனம் என்றும் அசைவுற்றதே நடராஜர் என்றும் ஆனந்த நடனம் என்றும் சொல்லுகின்றது. கடல் மாதிரி போகுது, எல்லாத்தையும் பாக்கணுமா? போறோம். ஓகே போறோம். சரி, அகம் அகபுறம் புறம் புறப்புறம் என்கிற 4 எடுத்தோம். கடவுள் பிரகாசம். சாமி, இந்த கடவுள் பிரகாசம்னா என்ன? கடவுளோட ஒளியா? சூரியனை பாக்குறது கடவுளோட ஒளியா? அதனில் காரியத்தில் உள்ள விவரம். காரியத்தில் உள்ளனா செயல்படுறது. பிண்டத்தில் அகம் ஆன்மா. அப்ப கடவுளோட பிரகாசம் ஆன்மால செயல்படுதா? பிண்டத்துல ஆன்மால செயல்படுது. ஒரு பொருளின் உண்மையை அறிதல் ஆன்ம அறிவு. ஒரு பொருள் இப்படின்னா அந்த பொருளோட உண்மையை அறியறது ஆன்ம அறிவு. அது இப்படிதான்ற உண்மையை சொல்றது ஆன்ம அறிவு. பிண்டத்தில் அகப்புறம் ஜீவன். ஒரு வஸ்துவின் பிரயோஜனத்தை அறிந்த அறிவே ஜீவ அறிவு. அது எப்படி பயன்படுத்துறது? அப்ப ஜீவனுக்கு அது எப்படி பயன்படுத்துறதுதான் தெரியும், ஆனா அதோட உண்மை தெரியாது. ஆன்மாக்கு எல்லாமே தெரியும், பயன்படுத்துறது எல்லாமே தெரியும். இப்ப உதாரணம் சாமி, ஒரு 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 பொருள் இருக்குது, ஜீவனுக்கு அதை பயன்படுத்த தெரியும். ஆனா ஆன்மாவுக்கு அது பயன்படுத்துறதுனால வர வேணாம் எல்லாம் சேர்த்து தெரியும். எப்படி செஞ்சிருக்கு, என்ன எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும், டீட்டெயிலா தெரியும். அப்புறம் நம்மளுக்கு தேவை ஆன்ம அறிவுதான். ஒரு வஸ்துவின் பிரயோஜனத்தை அறிந்த அறிவே ஜீவ அறிவு. பிண்டத்தில் புறம் கரணம். ஒரு வஸ்துவின் நாம ரூபத்தையும் குணகுற்றங்களையும் விசாரித்தறிதல் கரணமாகிய மன அறிவு. ஓகே, கரணம் அதோட நாம ரூபம் குணகுற்றம் அதை மட்டும் தான் தெரியும். அது எப்படி இருக்கு, அதோட பேர் என்ன, அதோட குணம் என்ன, குற்றம் என்ன விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம். இயற்கையாவே தெரிஞ்சுக்க முடியாது. பிண்டத்தில் புறப்புறம் கண்முதைய இந்திரியங்கள். ஒரு பொருள் நின்றது நாமரூப குணகுற்றங்களை விசாரியாமல் அந்த பொருளை காணுதல் இந்திரிய காட்சி, இந்திரிய அறிவு. அது அப்படியே பாக்குறது சாமி. இப்ப உதாரணத்துக்கு நம்ம காடி ஓட்டிட்டு போற சாமி, நிறைய பொருளை பாக்குறோம், அதை பத்தி விசாரிச்சுக்கிட்டா இருக்கிறோம். அது ஜஸ்ட் அதை பிக்சரைஸ் பண்ணி அனுப்புறதுதான், மூளைக்கு அனுப்புறதுதான் அதோட வேலை. இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது. சரியா? சரி. இது போலவே கரணகாட்சி, ஜீவகாட்சி, ஆன்மா காட்சியும் உண்டு. அதுபோல் சமே இது போல கரணகாட்சி, இந்திரிய காட்சி பார்த்துட்டோம். அதே மாதிரி கரணத்துல பாக்குறது கரண காட்சியா? ஜீவகாட்சி அதோட பயன் அறியுறது, ஆன்மா காட்சி உண்மை அறியுறது. ஓகே. இதுபோல் அண்டத்தில் அகம் அக்னி, அண்டத்தில் அகபுறம் சூரியன். சமி, அக்னின்றது என்ன சமி? கங்கா, கங்கு. கங்குனா என்ன சொல்றது? கரியை எரிச்சிக்கினாக்கா தக தக தகன்னு எரியுமே, அது நெருப்பு, அப்படியே சோப்பா இருக்குமே, அதான் கங்கு. சமய ஊதுபத்தியில அப்படியே சோப்பா இருக்குமே, தெரியாது. அப்ப சூடா டெம்பரேச்சரா சாமி? சூரியனுக்கே கொடுத்தாதான் வெப்பம் தானே சாமி?
அது டெம்பரேச்சர் காட்டு சாமி. இப்ப ரோட்ல நீங்க மத்தியானம் ஒரு 12 மணிக்கு பாத்தீங்கன்னா அப்படியே தக 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 தகன்னு கண்ணுக்கு தெரியாம அப்படியே ஆனா ஆடும் அப்படியே பாத்திருக்கீங்களா? காணல் சொன்னீங்களா? அஹ் காணலா? காணலா? காணல் தான். அது இல்ல, அது இல்ல. அது எரியிற பொருள், எல்லா எரியிற பொருள்லயும் அது இருக்கும் சாமி. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இது அக்னிங்கிறது என்னன்னா, கரண்டி சூடு பண்ணி வெளியே சூடு பண்ணலைங்க, வெளியே வச்சுன்னு வச்சுங்க, ஒண்ணு தொடர் சூடு சூடு வச்சிடும். ஆமா, அக்னி தெரியாது எவ்வளவு சூடு இருக்காங்க. ஆனா இருக்கும். ஓ, ஓகே ஓகே. நான் அந்த வேலையை நான் பாத்திருக்கேன் சாமி. ஆமா, பானைய சமைச்சு வச்சிருப்பாங்க, அப்படியே கையில சொல்றது எடுத்து வாயில போட்டுவிட்டு ஐயோ சுடுது, ஐயோ இது பண்ணுது, அது பண்ணுதுன்றது. அதான் எடுக்கும்போது கரண்டில எடுக்கும் போதே, முக்கியமா இந்த சாப்ஸ்டிக்ல சாப்பிடும் போது இந்த பிரச்சனை வரும். அக்னி வந்து சூடு தெரியாது, கண்ணு தெரியாது இருக்கு. அப்ப அதுதான் சூரியனுக்கே நெருப்பு கொடுக்குதா? ஆமா ஆமா ஆமா. அது இல்லாம சூரியனே இல்ல. அப்ப அது அகம். ஆமா, அதான் அண்டத்தில் அகப்புறம் சூரியன். சரி சாமி. இது வெளியில புறத்துல. அண்டத்தில் புறம் சந்திரன், அண்டத்தில் புறப்புறம் நட்சத்திரங்கள். போன வாரம் பார்த்தோம். ஆகவே பிண்டத்தின் 4 இடம், அண்டத்தின் 4 இடம் ஆக 8 இடத்திலும் கடவுள் பிரகாசமாய் காரியத்தில் உள்ளது. சரி, கடவுள் பிரகாசம் காரியத்தில் உள்ளது, செயல்பாடுல இருக்குது. இல்லைங்க செமே, பாத்துருவோம். காரணத்தால் உள்ளது. இது என்ன காரணத்தால் உள்ளது? செயல்பாடு தெரியாதோ? வாழான்னு சொன்ன மூளையெல்லாம் அவளை வாழான்னு சொன்ன தம்பி, சொல்லுங்க தம்பி. வானா எப்படி? சரி படி சாமி. வருங்கால சன்னதிகளை என்கிட்ட கேட்டான்னு என்னன்னு போய் சொல்லுவோம். மூப்பாயா வானான்னு சொல்லிட்டாரு, அதனால வேணாம் அப்படின்னு சொல்ல முடியும் நாங்க. சரி, நீ காரணத்தால் உள்ள இடம் பிண்டத்தில் புருவமத்தி, அண்டத்தில் பரமாகாசம், காரண காரியமாய் உள்ள இடம் 4 பிண்டத்தில். இது ஓவரா போகுது, வேண்டாம். சொன்னது பின்னால் வருது. சரி, ஓகே, நான் அப்புறம் பாப்போம். சரி, அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களே, அது பாக்க போறீங்களா? இப்ப இல்ல கடைசியா பாப்போமா? கேக்குறாங்க. அதுதான் அதாவது பாவனாதீதம் அதீதம் தெய்வம் சமயத்தெல்லாம் இருக்கு இல்லையா? அது இல்ல, ஆனா இருக்கிற மாதிரி கற்பனை பண்றோமா? பாவனை பண்ணிக்கிறோம். இருக்குதா பாவனை பண்றோம், இருக்குதா நினைச்சுக்கிறோம். சன்மார்க்கம் எப்படின்னா, பாவனை பண்றான்ல, அதுல முடிவு தெரிஞ்சா சன்மார்க்கம். பாவனை அதீதம், அது முடிவு தெரிஞ்சுக்கிறது. என்ன சாமி சொல்றீங்க? பாவனை பண்ணல சார், பாவனை பண்ணா அதோட முடிவு தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல சமயத்தை பாவனை பண்ணிட்டு இருந்தா, அதோட முடிவு இதுதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா சன்மார்க்கம். இவன் உதாரணத்துக்கு சாமி, இவன் முருகன் அப்படியே பாவனை பண்றான். முருகனோட தத்துவம் இதுதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். முருகன் எப்படி வந்தாரு, அவரோட லட்சணம் என்ன, விளக்கம் என்ன, உண்மையிலே யாரு, எங்க இருக்காரு, அதாவது குணாயுதம் பாருங்க. சரி, குணாதீதாதீதம் அதுல குணத்தான் தெரிஞ்சது இல்லையா? சிவனுடைய குணம் என்ன? சிவனுடைய குணம் என்ன? எதிரிகளை அழிக்கிறது, எதிரிகளை அழிக்கிறது. ஓகே. வாட்சியாதுன்னா வாக்கால பேசுறது, வாயால பேசுறது, விளக்கம் கொடுக்கறதா? வாட்சியாதிதான். அது இப்ப வாட்சியாளர் சொல்ல படிச்சு படிக்கல குணங்களுக்கு. சாமி, இந்த 7 குணங்கள் இருக்குல்ல, சன்மார்க்கத்தின் முக்கிய சமய சன்மார்க்கத்தின் முக்கிய குணம் 7 குணம் வாச்சிய அர்த்தமாக அனுபவம் என்ன வரும்? ஆமா ஆமா, வாச்சிய அர்த்தமாக இருந்து அப்புறம் என்ன ஆகும் சாமி? அனுபவமாகும். லட்சியம். வாச்சியம் வாயால சொல்றது, லட்சியம் அனுபவிக்கிறது. அடுத்து சன்மா பொருள் இல்ல, லட்சியம் அதீதம் என்னது? அது அடையுது சார், லட்சியம் அது அடையுது சார். அது அடையறதுக்கு முயற்சி பண்றதா? ஒரு லட்சியம் என்ன அடையணும் இல்லையா? ஆமா, அதான் லட்சியம்.
ஆமா நன்றிங்க ஐயா. சமயங்கள்ல இருக்குமா, சமயங்கள்ல அது கொஞ்சம் சொல்லியிருக்கு. சமயத்தை அதீதம் முடிவு எண்டு ஆமாங்க. புரிஞ்சுதுங்க. அதீதம்னாக்கா எண்ட பாக்குறது தான் சன்மார்க்கம். ஆமா. அப்ப வந்து இன்ட்ரோவை படிச்சுட்டு அதுதான் முடிவுன்னு முடிவு எடுக்க கூடாது. அதுதான் வந்து சமயம். ஆமா ஆமா. சன்மார்க்கம் வந்து முடிவை சொல்லுது. ஆமா இல்லைங்க, கடைசியா இதனது அருட்ஜோதி ஆண்டவரால் இதனது உண்மைகள் இனி வெளிப்படுன்ட்டாங்க. லட்சியம் போட்டு இவன் இயேசு சன்மார்க்கம் லட்சியம் போட்டு இவனாகிய சத்தன்மாரு பொருளாகிய அற்பஞ்சோதி, பொருள் அற்பஞ்சோதி. சரி, அதனால உண்மைகள் வெளிப்படும். இனிமேதான் வெளிப்படும். ஆமா, அவரு தானே வெளிப்படுத்துவாரு. ஆமா. ஓகே, சரி வாங்க, நம்ம இங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டோம். சாமி ஒரு கேள்வி இருக்கு சாமி. கேளுங்க. இப்ப அகம் வந்து அண்டத்தில் வந்து அக்னின்னு சொல்றாரு, அதே போல பிண்டத்தில் வந்து ஆன்மா. இப்ப இந்த ஒப்பீடு வந்து எதுக்கு சாமி? அதே போல சூரியனுக்கும் அகம் கடவுளோட காரியப்படும் இடம், கடவுளோட சக்தி காரியப்படுறது. நமக்கு வெளியில எப்படி கடவுள் சக்தி காரியப்படுது, நமக்கு உள்ளுக்கு எங்கெங்க கடவுள் சக்தியும் காரியப்படுதுன்னு சொல்றாரு. என்னோட கேள்வி, ஏன் அக்னியை வந்து குறிப்பிடுறாரு? அக்னி சுயமாக இருக்கிறதுனால, சுயம் அந்த பிரகாசத்துக்காகவா? ஆமா ஆமா, சுய பிரகாசம். அதாவது ஆன்மா வந்து சுயமாக சாமி அவல்ல அக்னி பிரகாசன்றாரு அவரு. சரியா? அகவல்ல ஒளிபர பாருங்க. முற்றிலும் அக்னி சூரியன் சந்திரன். இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் 3. சரி, 3 ஒளி வருது இல்லையா? ஆமா, 3 ஒளி வருதுதான். ஒளிபர ஒளிபர சூரியன் சந்திரன் நட்சத்திரம் 3. ஆமா, அதுதான் அக்னிதான் கொடுத்தா ஒளி அதுதான். அக்னி இருக்க 3 ஒளி அதான் ஒளி கொடுத்தது. ஓகே சாமி. இன்னொன்னு, இப்ப சந்திரன் எடுத்துக்கிட்டாக்கா, இப்ப அறிவியல் இதை பார்த்தாக்கா சூரியனோட ஒளி தான் அது பிரதிபலிக்குது. அப்ப மனம் வந்து அதுக்கு சுயமாக இயங்கக்கூடிய தன்மை இல்லை அப்படிங்களா சாமி? அது இப்ப பிரதிபலிப்பு தானே. இப்ப சந்திரன் வந்து சூரியனோட ஒளி பிரதிபலிக்குது. அப்ப மனம், அப்ப புறம் வந்து மனமாக இருக்கிறனால அந்த மனதுக்கு வந்து சுயமாக அந்த பிரகாசம் இல்லை அப்படிதான் சாமி? கிடையாது. ஆமா, ஐயா சொல்றாரு, ஜடம் 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 சொல்றாருல. வரும் சாமி. பளிங்கு வீட்டுல என்னமோ ஒருத்தர் இருந்தாரு. அது வந்து கரணங்கள்லாம் இந்தியெல்லாம் வந்து ஜடம், அறிவு கிடையாது அப்படி எழுதுறா பாருங்க ஜீவனத்துல. ஆனா அந்த மனம் தானே எல்லாத்துக்கும் காரணமாவும் இருக்குது, நல்லதுக்கு. நாம நினைக்கிறோம் ஆனா எல்லாம் அறிவுதான் காரணம். ஆமா, நாம தப்பா நினைக்கிறோம். அறிவு மனம் நினைக்கிறது தப்பு. மனம் நினைக்கல எங்க சாமி, நாங்க நினைக்க வேணாலும் அது பாட்டு நினைச்சுக்கிட்டு கிடக்குது. இன்னும் நினைக்கல. மனம் நினைக்கிறோம், நாம நினைக்கிறோம் சார். எல்லாம் உள்ள ஜீவன ஆன்மா தான் பண்ணுது. அப்ப வந்து சாமி, இப்ப இந்த போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், ஆன்மா கிளம்பிடுச்சுனாக்கா இந்த இந்திரியமும் கரணத்துக்கும் ஒண்ணும் செயல்படாது அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஜீவனத்தில் பட்சம் கண்ணு இருக்கு. கண்ணு வந்து வெளிமை இப்பெல்லாம் கரண்டே போடுறோம். கரையப்பட்டாதான் கண்ணு தெரியும். ஆமா. ஆனா யாராவது கஷ்டம் வந்துன்னு சொன்னா கண்ணுதான் அழுமைக்காக கரண்டே போடுறது. கண்ணாடி வந்து காட்டுறதுதான், அது ஜடம். ஐயா எழுதிருக்க நல்லா. அது மாதிரி மனம் இந்திரியங்கள் ரெண்டும் வந்து ஜடம், அறிவு கிடையாது. நாம நினைக்கிற பாருங்க தப்பு. எல்லாம் அந்த அறிவு என்ன பண்ணுது? அறிவு என்பது இந்த இது ஆன்மா, ஆன்மா ஜீவன், அவ்வளவுதான். ரெண்டு தான் வேலை பண்ணுது. இது ரெண்டு தான் வேலை பண்ணுது. ஆமா. அப்ப இது ரெண்டையும் நம்ம கைவர நம்ம வந்து இது அதை நம்ம அடக்கி இல்லை, அது வந்து நம்ம வந்து மன இந்திரியனையும் அடக்கணும். அடக்கிறதா? இது அடக்கினாதான் மனால சீப்படுது இல்ல.
ஆமா. அடக்கிறது தானே. அப்ப ஆன்மாவுக்கும் ஜீவனுக்கும் முக்கிய, அதான் அது முக்கிய காரண கர்த்தா. ஆமா, காரணத்தா இல்லை. இது வந்து மனம் வந்து வேலை பண்ணி அடக்கணும், மனத்தை அடக்கணும். தாமட்டாவது மனதை அடக்கிறது தான். ஆனா சொல்றாங்க மனதை வந்து அடக்கக்கூடாது, அது வந்து அடக்க நினைச்சா அது இன்னும் வேகமா குதிரை வேகத்துல ஒண்ணு இது பண்ணி போவோம் அப்படின்னு. அது வந்து அது போன அப்படி ஆக்கணும் மாதிரி அப்படி அது போற வழியில போயிட்டு அப்படிதான் அதை நம்ம இழுக்கணும் அப்படின்னு. அது எப்போ எப்போ வரும். ஓகே, சரிங்க சாமி. போற போயிருந்தா வேண்டியதான், திரும்பி வராது. ஓகே, தீம்பட்டியில கற்பனை பண்ணி பாருங்க. எங்கேயும் ஆரம்பிச்சு அமெரிக்கா லண்டன்லாம் சுத்திருவோம், அது சுத்தி வந்துடும். ஆமா, ஊர்மேயும். ஆனா உங்க அடங்கும் அடங்காது. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். போயிருந்தாலும் எங்கேயோ போயிருந்தோம். டாபிக் மாறி மாறி வரும், அது ஒரே டாபிக்லயும் போகாது. அந்த வல்லபெருமா பாடல மடம் இன்னும் அந்த மனதை பத்தி சொல்லும் போது இந்த மடப்பையிலே அப்படிலாம் சொல்றாரு சுவாமி. அடங்குறத பாருங்க, அது அடங்கு காரியம் செல்லாது, அடங்குறத பாருங்க. ஓகே ஓகே. அப்ப இந்த ரெண்டு வந்து நம்ம முதல் இந்த ஆன்மாவையும் ஜீவனையும் நம்ம வந்து அதை நம்ம வந்து கண்ட்ரோல் நிறுத்தணும். சரிங்க சாமி. ஓகே, நன்றிங்க சாமி. இத குணையா சொல்லுங்க. இப்ப நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னாக்கா இந்த கரணங்கள் எதுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் மனம் தான் சொல்றாங்களே. இல்ல, அதான் சொல்றேன். இப்ப பாருங்க, நம்மளுக்கு உதவியா எது செய்யறது இல்ல, ஏதாவது குழப்படி பண்ணி விட்டுறாங்க. சரி வாங்க. சரி சாமி, இதுவரை வந்தோர் கரணங்கள் 4 என வரையறை செய்திருக்க நம் பெருமானாரோ 5 என கூறுகின்றார். தத்துவங்கள் 96 காண்க. அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். சரியா சாமி? சரியா? இந்திரியங்களும் மெய், வாய், கண், மூக்கு, செவி என 5 ஆகும். இவற்றை ஆதாரமாக வைத்தே கூடியவரை உரைகாண முயற்சி செய்யப்பட்டுள்ளது. இந்த விளக்கம் ஒருவாறு கூறப்படுவதை ஒழிய நாம் பெருமானார் என்ன கருதி எழுதினாரோ யார் அறிவார். ஏன் சாமி இதே போட்டு வச்சிருக்கீங்க? வேற யாரும் இல்லையா? அதனால நம்ம வந்து ஒரு மாதிரி உரைக்கான்னு இருக்கோம். ஆனா இதுதான் எக்ஸாக்ட்னு சொல்ல முடியாதுன்றீங்க. ஆமா. ஆனா வரலாறு என்ன நினைச்சு எழுதினாரு அது அவருக்கு தான் தெரியும். ஆனா நம்ம முயற்சி பண்றோம். சரியா சாமி? இந்த விளக்கத்தை வச்சு முயற்சி பண்றோம். இது ஒரு நியாயமான கூற்று தான். வரி படிச்சிருங்கம்மா, நீங்களே படிங்க. புறநடு ஒடு கடை புணர்ப்பித்து ஒரு முதல் அறமுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. புறம் என்பது கரணங்கள், அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். புறநடு சித்தம், கடை உள்ளம், அறிவு. ஒரு முதல் மனம், நல்ல மனம், கெட்ட மனம் என 2 கூறாக உள்ளது. ஒரு முதல் நல்ல மனம் கரணங்களின் தொழில்பாடு. மனம் நினைத்தல், புத்தி விசாரித்தல், சித்தம் நிச்சயித்தல், அகங்காரம் செயல்படுதல், உள்ளம் அறிவுமயமாதல். எந்த செயலையும் தீர்மானிக்கின்ற சித்தத்துடன் கடை எனப்படும் உள்ளமாகிய அறிவு கூடி நிச்சயிக்குமே. ஆனால் ஒரு முதலாகிய நல்ல மனம் தர்ம வழி, நேர்ம வழி, நீதி வழி அடையுமாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. நல்லா தெரியுமா? அது எவ்வளவு தனியா வச்சுக்கணும். மேல படிச்சு பாருங்க. தனியா வச்சுக்கணும். அது தனியா வச்சுக்கணும். வச்சுக்குவோம். தனியா வச்சுட்டோம். ஓகே, இதை தனியா வச்சுக்கிறோம். ஓகே, இது தனியா வச்சுக்கணுமா? இதுதானே சாமி தனியா வச்சுக்கணும். என்ன எல்லாரும் ஜாம் ஆயிட்டீங்க? ஐயா இல்ல, இதுலயே இந்த லைன்லயே கொடுத்திருக்காருல்ல, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அந்த லைன் தான். இல்ல, இது தனியா வச்சுக்கணுமா? ஐயோ, இல்ல என்னைய கேக்குறீங்க? தனியா வச்சுக்கணுமாண்ணா? இல்ல உங்களுக்கு கேட்கல. முதல்ல எனக்கு மூப்பா என்னமோ ஜாம் ஆயிட்ட மாதிரியே இருக்குது, அதான் கேக்குறேன்.
ஓகே, இப்ப நம்ம சும்மா அப்படியே பார்த்துட்டு இருப்போம். ஐயா வரைக்கும். புறநடுவோடு கடை புணர்ப்பித்து ஒரு முதல் அறமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. முக்கியமான வேர்ட் வந்து இங்க என்னன்னாக்கா, புறநடு கடை புணர்ப்பித்து ஒரு முதல் இது 3. இதுதான் கன்ஃபியூஸா இருக்கு. அறமுறை வகுத்து அது ஓகே. அறமா இருக்கிறதுக்காக வகுத்த அருட்பெருஞ்சோதி. இப்ப இந்த புறநடுவோடு கடையை புணர்ப்பிச்சா ஒரு முதல் வந்து அறமாயிருமா? இப்ப இந்த புறநடு என்ன, கடை என்ன, ஒரு முதல் என்ன? இதான் கருத்து. அதுக்குதான் இங்க வருது விளக்கம். புறம் என்பது கரணங்கள், அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். அங்க புறநடு, இந்த புறன்றது கரணம் மேல பார்த்தோம்ல, இங்க ஏற்கனவே பார்த்தோம். புறம் சந்திரம் கரணங்கள், சந்திரன் கரணங்கள் பார்த்தோம்ல, அதே வழக்குதான் இங்கே வருது. இந்த புறநடுல வந்து நடுவுல இருக்கிறது சித்தம். சோ இதுதான் புறநடா. சாமி வந்துட்டாரா? சரியா சாமி? எங்க சாமி என்னாச்சு? சரி வாங்க. சரியா சாமி நான் சொன்னது? இப்ப சாமி இந்த வரியில பாத்தீங்கன்னாக்கா முக்கியமான வந்து புறநடு, கடை, அப்புறம் ஒரு முதல், புணர்ப்பித்து இப்படின்னு வருது இல்ல. இதான் முக்கியமான வேர்ட்ஸ், கன்ஃபியூஸா பண்றது நம்மள. சரியா? செயல்படப்பட மாதிரி மனம் வந்து சிந்திக்கும், புத்தி விசாரிக்கும். இல்லைங்க சாமி, இது முதல் நம்ம டீகோட் பண்ணிடுவோம். புறநடுன்றது என்ன சொல்றதுனாக்கா சித்தம் தான் புறநடு. எப்படின்னாக்கா புறன்றது வந்து கரணம். சரியா? அதுல 5 இருக்கு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளன் இருக்கு. சரியா? அதுல நடுவுல இருக்கிறது தான் சித்தம். இந்த சித்தத்தோடு அப்படின்னு, அப்ப புறநடுவோடு என்னன்னு சொன்னாக்கா சித்தத்தோடு அப்படின்னு மாத்திக்க வேண்டியதுதான். கடை, அடுத்து கடை வரீங்க. நம்ம அப்படி பார்ப்போம். அப்படி பார்த்தாதான் எங்களுக்கு புரியும். கடைன்றது வந்து உள்ளம் அல்லது அறிவு. இந்த மேல முத பாத்துருவோம். 5 கடை. சரியா சாமி? இல்லைங்க, இந்த புறநடுன்றது வந்து இல்லைங்க, புறநடு வந்து சித்தம். கடை வந்து உள்ளம். புணர்ப்பிச்சு இது ரெண்டையும் புணர்ப்பிக்கிறதுக்காக ரெண்டையும் கனெக்ட் பண்றது. இதையும் கனெக்ட் பண்ணணும், இணைக்கணும். இதை இணைச்சிட்டோமாக்கா இந்த ஒரு முதல் மனம் வந்து 2 கூறா இருக்கு. ஒன்னாவது நல்ல மனம், ரெண்டாவது என்னது? நல்ல மனம். ஒன்னாவது வந்து நல்ல மனம். இதெல்லாம் எழுதுறதுக்குள்ள விளங்கிடும். நல்ல மனம் டைப் பண்ணி விட்டுருவோம். இங்கிலீஷ்ல அடிச்சிருந்தேன் சாமி. நல்ல மனம். ரெண்டாவது கெட்ட மனம். ஓகே, இப்ப இந்த சித்தத்தை வந்து உள்ளதோட இணைச்சிட்டீங்கன்னாக்கா இந்த மனம் 2 கூறா இருக்குல்ல, நல்ல மனம் கெட்ட மனம்ட்டு. இந்த ஒரு முதல்ல இருக்கிற நல்ல மனம் வந்து அறவழிக்கு வந்துருமா? என்னையா அது? மனம் நல்ல வழி வரணும்னாக்கா திருமணம் இல்லையா, திருமணம் அறிவோட சேர்ந்து பண்ணணும். சித்தம் வந்து ஓகே இல்லைங்க சாமி, இது இந்த கான்செப்ட் வந்து முடிச்சிடும். இப்ப எனக்கு என்ன கேள்வினாக்கா, இதுதான் நல்ல மனம் இல்ல? ஏற்கனவே அது அற வழியில தான் இருக்கு. அப்புறம் என்ன திருப்பி அற வழியில வர்றது? இல்ல நல்லது, அற வழி தெரியாது. மனம் இருக்கும், நல்ல மனம் அவரா இருக்கும். அது நல்லது எது நல்லது திண்டமில்ல இருக்கு. அந்த பிரச்சனை வேறையா இருக்கு. நல்லது எதுவும் தெரியும் இல்லையா? சரி இல்லைங்க பாப்போம். ஒரு முதல் மனம் நல்ல மனம் கெட்ட மனம் என 2 கூறாக உள்ளது. ஒரு முதல் நல்ல மனம் கரணங்களின் தொழிற்பாடு பாத்துருவோம். கரணங்களோட தொழிற்பாடு முத பார்ப்போம். மனம் வந்து நினைக்குது சாமி, புத்தி வந்து விசாரிக்குது, சித்தம் வந்து நிச்சயிக்குது,
அகங்காரம் வந்து செயல்படுது. உள்ள வந்து அறிவுமயமா இருக்கு, சாட்சியா இருக்கு. சரியா? சாட்சியா இருக்கு. ஆமா. ஓகே. எந்த செயலையும் தீர்மானிக்கின்ற சித்தத்துடன் கடை எனப்படும் உள்ளமாகிய அறிவு கூடி நிச்சயிக்குமேயானால் ஒரு முதலாகிய நல்ல மனம் தர்ம வழி, நேர்மை வழி, நீதி வழி அடையுமாறு வகுத்த அருட்பெருஞ்சோதி. சரியா சாமி? பாரு உணர்ச்சிங்க. இப்ப இல்லைங்க, இப்ப என்னோட கேள்வி என்னன்னாக்கா பாருங்க சாமி, இப்ப இந்த சித்தம் வந்து முடிவெடுக்குதுல, அது தானா முடிவெடுத்துட்டு இருக்கு. இப்ப சித்தத்தோட வந்து உள்ளத்தை சேர்த்துக்கிட்டா உள்ள வந்து அறிவு. சரியா சாமி? இப்ப அறிவு பயமா அது வந்து முடிவு எடுத்துச்சுனாக்கா இந்த நல்ல மனம் வந்து அற வழிக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப கெட்ட மனம் என்ன பண்ணும்? அது அணையும், அவ்வளவுதான் அணையும். அது சேரல. அது எப்படி சாமி அடங்கும்? நல்லவன் தானே செயல்படுத்துறீங்க, நல்லவன் தானே செயல்படுத்துறீங்க. சித்தம் செயல்படுத்த சொல்றத வந்து நம்ம கேட்கறது கிடையாது. வர செயல்படாது. ஓ, கரணம் எல்லாம் சோர்ந்து போயிருமோ? ஆமா ஆமா. சரி, நாடா கொடிய மனமடை நல்ல நாடா நல்ல மனதை கழிவுத்து நாடா மனமடைக்கு நல்ல மனதை கழிவுத்து. சரி, ஓகே. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. இன்னும் சொல்ல சார், நம்ம உடம்புல கரணங்கள்ல இன்னொன்னு செய்யறோம் இல்லையா, என்னோட தீர்மானிச்சுதான் தீர்மானிக்குது. சரி, அறிவுல தீர்மானிச்சுன்னா நல்லது சரியா இருக்கும். மனம் நல்லா இருக்கு இல்லையா, அதை தீர்மானிச்சா கெட்டதான் வரும். சமி இப்ப வந்து சித்தம் வந்து தீர்மானிக்கிறது யாரு தொடைய வச்சு தீர்மானிக்குது? மனம் சொல்றதை வச்சு தீர்மானிக்குதா? ஆமா. மனம் சொல்லுது. இப்ப நல்ல மனம் சொல்லுதா கெட்ட மனம் சொல்லுதா? மனம் சொல்லு சார். புத்தி வந்து நல்லா எடுத்து காட்டும். புத்தி இப்ப அடுத்தது கேமரா தருங்க சாமி. சொல்லுங்க. நல்ல மனம் சொல்லுதல்ல, அது புத்தி இருப்பாரு, அது ஹெல்ப் பண்ணும். நல்லது காட்டும். அது சரி, நல்லது சொல்லும். அது சரி, சொல்ல தீர்மானிக்கணும். புத்தி நல்லது சொல்லுது சார், நல்லது கிட்ட சொல்லுது. ஓகே, நல்லது அதை தீர்மானிச்சுதான் தீர்மானிக்குது. போது நாள் கிடைச்சு தீர்மானிக்கலாம். நீங்க சொல்றது ஒண்ணும் புரியல எனக்கு. புரியலையா? புரிய மாட்டேங்குது. நீங்க பேசுறது புரிய மாட்டேங்குது. மனம் வந்து நினைக்குது. சரி, புத்தி வந்து நல்லது நல்லது காட்டுது. சரி, நல்லது காட்டுது. சித்தம் தீர்மானிக்குது என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. நல்லது காட்டுச்சு இல்லையா, அது தீர்மானிச்சா பரவாயில்ல. கெட்டது காமிச்சா அது தீர்மானிச்சா பண்ண முடியும். சரி, அதனால தீர்மானிக்கிற சித்தத்தோட அறிவு சேரு. சரி, இப்ப அறிவு சேர்த்துட்டா மட்டும் சித்தம் ஒழுங்கா தீர்மானிச்சிருமா? அறிவு தப்பப்படாது இல்ல, அறிவு தப்படாது இல்ல. அப்ப புத்தி கிட்ட சேர்ந்து சிந்திக்காத, நீ உள்ளத்தோட சேர்ந்து சிந்திக்கன்னு சொல்லுவீங்களா? ஆமா 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 ஆமா. சரி சாமி, இப்ப வந்து சித்தம் என்ன செய்யுது? புத்தியோடு சேர்ந்து சிந்திக்குதா? ஆமா ஆமா. புத்தியோடு சேர்ந்து வந்து முடிவெடுக்குது. இப்ப வந்து புத்தியை விட்டுவிட்டு உள்ளத்துல சேர்த்து விட்டு சொல்றீங்களா? ஆமா ஆமா. நான் சொல்ல ஐயா சொல்றாரு கரைப்படத்து எல்லாம் கரெக்டா எஸ்கேப் ஆவறீங்க. பாரியா? சரிதான் சாமி, சரிதான் சரிதான். கரைப்படத்து எழுதா பாருங்க. சரி சாமி, இல்லைங்க. இப்ப புத்தி வந்து நல்லது கெட்டது சொல்லுதா இல்ல சித்தத்தை ஃபோர்ஸ் பண்ணி இதுதான் செய்யன்னு சொல்லுது? காட்டும், அவ்வளவுதான். சரி, இப்ப அறிவு சொன்னா சித்தம் கேக்குன்றதுக்கு என்ன ஆதாரம்? சித்தம் கேக்குறதுக்கு சித்தம் தான் தீர்மானிக்குது. உள்ளத்தை தீர்மானிச்சா நல்லது வந்துடும். ஓ, அறிவா தீர்மானிக்கணும். ஆமா. அதுக்கு முதல்ல சாமி, நீங்க ஏற்கனவே ஞாபகம் இருக்கா, நீங்க ஒரு கதை சொன்னீங்க. அந்த வேலு இருக்குல்ல, வேலு. ஆமா ஆமா. யாரு அது? அந்த முருகனோட வேலு வந்து இப்ப உள்ள வந்து சக்தி இல்லாம இருக்கு சாமி நமக்கு. சரியா? உள்ள வந்து அறிவு வந்து இருக்கு, ஆனா அது செயல்படலையே. சாட்சியா தானே இருக்கு. இப்போதைக்கு சாட்சியா தானே இருக்கு, அது செயல்படல தானே.
ஓகே. இப்ப இது செயல்படுத்த இப்ப நீங்க இணைக்கிறீங்களே, இதுக்கு நாங்க என்ன பண்ணணும் இப்ப? செயல்படுத்தணும். நீ தீர்மானம் தீர்மானம் முந்தி எல்லாம் தீர்மானம் பண்ணாங்க, உள்ள வந்து சேரும். தம்பி, இப்ப நான் என்ன சொல்றது? என்ன தெரியுமா பிரச்சனை எங்களுக்கு? எங்களுக்கு உள்ளமே வேலை செய்யல சாமி, அறிவே இல்ல. இல்ல அவ்வளவு சொல்ல இதுல இருக்குது இல்ல நீ இருக்கியா இப்படி இல்ல சாமி முடியும். சாமி இல்லைங்க, அறிவு வந்து எப்படி ஐயா இருக்குங்கிறது இல்லைன்னு சொன்னாரு. ஐயா இருக்காங்க. சாமி, சில காரியம் வந்து எங்களுக்கு நல்லதா படுத்தி நாங்க செஞ்சிடுறோம், அப்புறம் தான் தெரியுது அது கெட்டதுன்ட்டு. அர்த்தம் உள்ள சேரல. அதான் இப்ப நாங்க என்ன பண்ணணும் இப்ப? திங்க் பண்ண இப்ப உள்ள சொல்றாருல, நல்லா திங்க் பண்ணி ஐயாட்டு கேட்டு ஐயா சம்மந்தமா பார்க்கணும். சாமி இல்லைங்க, என்னோட கேள்வி என்னன்னு தெரியுங்களா? எங்க கேள்வியோட பேசிஸ் பாருங்க. இப்ப நாங்க வந்து சாமி இங்கதான் இயங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்க. இதை முதல்ல அழிப்போம். நாங்க வந்து சாமி இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். இதை பாருங்க, இது 4ல தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு எல்லாரும் சரி. நாங்கன்ற நானே நான் வந்து சாமி இந்த 4ல தான் மெயினா இயங்குறேன். இது வந்து எனக்கு அமைதியாவே இருக்குது, இது வேலை செய்யல இன்னும் எனக்கு. சரியா? இப்ப இதை கொண்டு போயிட்டு நான் இங்க இணைக்கணும்னாக்கா இது வேலை செய்யணுமே. வேலை செஞ்சாதானே அது ஆக்டிவா இருக்கும். ஆக்டிவா இல்லையே அது. வேலை செய்யா செஞ்சுறியா? எப்படி எப்படி சேர்க்கிறது? ஐயா காரியப்படாது சொல்றாரு. சரி, காரியப்படும் சொல்றாரு. அப்ப இல்லைங்க. இப்ப சித்தத்தை கொண்டு போயிட்டு உள்ளத்துல எப்படி சேர்ப்பீங்க நீங்க சொல்லுங்க சாமி. எனக்கு தெரியல எப்படி சேர்ப்பீங்க. தீர்மானம் பண்றீங்கல்ல? தீர்மானம் பண்றேன். அந்த தீர்மானம் வந்து ஐயா சம்பந்தமா நினைச்சு பாருங்க. அப்படி சொல்லுங்க சாமி. நீங்க செய்யற சன்மார்க்கத்துக்கு சம்பந்தமா சரியா இருக்குமா? அப்படி சொன்னாதான் புரியுது. இல்லன்னு வச்சுங்களேன். இல்ல நம்ம அதான் சொல்றேன். நீங்க இப்ப நீங்க சேர்க்கணும் நாங்க இங்க எப்படி சேர்க்கிறது? முதல்ல அது எங்க இருக்குன்னே தெரியல. எங்க போய் சேர்ப்போம்? இல்ல இது வந்து இந்த செயல்பாடு ஐயாவுக்கு சரியா இருக்குமா? ஐயா அக்செப்ட் பண்ணுவாரா? ஐயா அகேச்சாருமா தீர்மானம். ஐயா இன்னொன்னு பாக்கலாம். இது தயவான விஷயமா, ஒழுக்கமான விஷயமானு பாக்கலாம். அப்படி சொல்லலாமா? அதாங்க ஐயா வச்சு அதான் வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஐயாவுக்கு சம்மதமான விஷயமா அப்படின்னு பாக்கணும். ஆமா. அப்படி சொல்லுங்க சாமி. அதுதான் ட்ரிக்கு. இப்ப நான் இது செய்யறேன், இது ஐயாவுக்கு சம்மதமா? சம்மந்தம் இருந்தா செய்யி. இல்லன்னாக்கா உனக்கே தெரியுது சம்மந்தம் இல்லைனாக்கா ஏன் செய்யற? சித்தம் வந்து முடிவு எடுத்துருச்சு. ஆமா. ஐயாவுக்கு சம்மந்தமா? சம்மதம் இல்ல, செய்யாத, விட்டுரு. முடிச்சு சிம்பிளா. இந்த உள்ளம்னு சொல்ற அந்த தூய அறிவுல வந்து நம்ம நீங்க சொல்லும்போது சொன்னபடி அதை விசாரிக்கணும். அதாவது இது சரியா தவறா அப்படின்னு அப்படிதான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. சித்தம் முடிவு எடுக்குது இல்ல, அப்ப உள்ளத்தோட அந்த அறிவோட தொடர்புபடுத்தணும்னு சொல்றீங்க. அப்படிதான் சாமி? ஓகே, நன்றிங்க சாமி. இப்ப நம்ம சன்மார்க்கத்துல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, ஒரு முடிவு எடுக்கிறோம்னாக்கா அந்த முடிவு சரியா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னாக்கா, இது வந்து ஐயாவுக்கு சம்பந்தம் இருக்குமா, இல்ல சன்மார்க்கத்துக்கு உகந்ததா, இல்ல தயவானதா, இல்ல ஒழுக்கமானதா அப்படின்னு பாத்துக்க வேண்டியதுதான். நம்மளுக்கு ஐயா சம்பந்தம் பார்த்தா தெரிஞ்சு போயிடும் சார். ஐயாக்கு சம்பந்தம்னு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். சம்மதம் முடியும். என்ன சாமி சொல்றீங்க? அந்த உரை இவ்வளவுதான் சார் வரும். உரை இவ்வளவுதான் வரும்னா அதான் இவ்வளவுதான் முடிஞ்சது. என்ன சொல்றீங்க அப்ப? ஐயோ உரை போடுவான்னு கேட்டேன். அப்படி சொல்லுங்க. போதும். அப்ப எந்த செயலையும் தீர்மானிக்கின்ற சித்தத்துடன் கடை எனப்படும் உள்ளமாகிய அறிவு கூடி நிச்சயிக்குமானால் உரு முதலாகிய நல்ல மனம், தர்ம வழி, நேர்மை வழி, நீதி வழி அடைய மாதிரி. சாமி இன்னொரு வழியும் இருக்கு. இப்பத்திக்கு நம்ம இப்படி செய்யலாம். வரலாறு பார்க்கலாம். இன்னொன்னு வந்து நம்ம வந்து தவம் பண்ணணுமா சாமி? தனுக்கரணாதிகளை தான் கடந்துட்டோம்னாக்கா நேரம் அறிவு மயக்கு போயிருவோம். அப்ப வந்து இதெல்லாம் வேலை செய்யாம போயிரும். அவசியமே கிடையாது. அப்ப
இப்ப முதல்ல இப்படியே நிச்சயத்தை செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்க வேண்டியதான், வேற வழி இல்ல. இப்போதைக்கு இப்போதைக்கு இது பிராக்டிஸ்க்கு பேசிக். அப்ப நான் நினைக்கிறேன் ஆமா, தெரிய வந்தா முடிஞ்சு, தெரிய வந்தா எல்லாம் கிடையாது. துரியாதீதத்துக்கு போனா அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அறிவு மயமா இருந்து எல்லாமே அறிவா செயல்படலாம். ஆமா சாமி, இன்னொரு கேள்வி சாமி. இப்ப இந்த சித்தமும் உள்ளமும் இணைந்து செயல்படாத காரணம் மாயையா அல்லது ஊழ்வினையா, என்ன சாமி? ஏன்னா சிலருக்கு சொன்னாலும் இப்ப சொல்றோம், இப்ப உயிர் பலி கொடுக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியுது, ஆனா அது அவங்களால விட முடியல. இது என்ன காரணம்? அந்த நாக்குக்கு ருசி, நாக்கு அடிமை ஆயிட்டாங்களா? ருசி தான் சார். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, ஆனா அதை விட முடியாத காரணம் என்ன அப்படின்னு. ஏன்னா அவங்க சொல்றாங்க, அது ஒரு காலகட்டத்துல நாங்க விட்டுருவோம், அது வரணும் அப்படின்னா அவங்க வெயிட் பண்றாங்க. சாமி, நான் இன்னொரு முட்டாள்தனம் சொல்லிட்டா? சில பேர் என்ன நினைக்கிறாங்க, சின்ன குழந்தைக்கு அசைவம் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னாக்கா வளர்ற பிள்ளைங்களாம், அவங்களுக்கு நம்ம அசைவமா சாப்பிடுவோம், சின்ன பிள்ளைங்களுக்கு இங்க அசைவமா. என்கிட்ட ஒருத்தர் வாக்கிமனுக்கு வந்தான் சாமி, இது எடுத்துக்கிட்டு, நீ மட்டும் அந்த காலத்துல இதெல்லாம் தின்னு வளர்ந்த, உன் பிள்ளைங்களை இப்படி கொடுமைப்படுத்துவியா? இது ஒரு நான் முட்டாள்தனமா தான் பாக்குறேன். என்னன்னாக்கா, அப்ப நான் அறிவு இல்லாம செஞ்சேன், இப்ப எனக்கு அறிவு வந்துருச்சு. இப்ப சன்மார்க்கிகளே சாமி, சன்மார்க்கிகளே இதை பண்றாங்க. உண்மைதான். அதாவது சின்ன குழந்தைகளுக்கு. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன, நீங்க சொல்லுங்க. முட்டாள்னு அர்த்தம், முட்டாள்னு அர்த்தம் சாமி. வரலாறு சொல்லிட்டாரு, உயிர் கொலையும் புலை புசிப்பும் இருந்தாக்கா. சாமி அந்த பாட்டு எடுக்கு சாமி, இன்னைக்கு அதை பாத்துருவோம். இன்னைக்கு அது உயிர் கொலையும் புலை புசிப்பும் அதை பாப்போம் சாமி. இல்ல சரவணா, இப்ப இன்னொன்னு, இப்ப மருத்துவர்களே சொல்றாங்களா, இப்ப டாக்டருங்க, நீங்க அது சாப்பிடலனாக்கா உங்களுக்கு புரோட்டீன் கிடைக்கும். அதாவது என்னன்னு சொல்றாங்கன்னா, வயதானவங்களுக்கு கூட இல்லைங்க. அப்ப மருத்துவர்கள் நீங்க நல்லா ஞாபகம் வச்சீங்க, மெடிக்கல் படிக்கிறவங்களுக்கு ஹெல்த்தை பத்தி தெரியாது, சீக்கு பத்தி மட்டும் தான் தெரியும். எப்படி இது நான் சொல்லல, டாக்டர் ஹெட்ன்னு சொல்லிருக்காரு, அவர் தான் சொல்றாரு, நான் சொல்லல. டாக்டர்களுக்கு சீக்க பத்தி மட்டும் தான் தெரியும், எப்படி சுகமா வாழ்றது அவங்களுக்கு தெரியாது. அவனா ஏதாவது கற்பனையில் சொல்றது, அவனுக்கு தெரிஞ்சது சொல்லுவான். இப்ப வரலாறு என்ன சொல்றாரு அதை பார்ப்போம். இதுல ஒரு முக்கியமான ஒரு கதை இருக்கு சாமி, அந்த சொல்லுங்க சாமி. உயிர் கொலையும் புலை புசிப்போம் சொல்லி தொடங்க. கேளுங்க, கேளுங்க. இது முக்கியமான வாழ்றா சொல்ற கருத்து கேளுங்க. அங்கே நில்லுங்க, அங்க நின்று கேளுங்க. சொல்லுங்க சாமி. சாமி, கடவுளுக்கு அவங்க சம்மந்தம் இல்லைன்னு பாட்டு தானே சாமி? மகாதேவ் கேட்டுட்டு இருக்கேன் சார். மகாதேவ் மாலையான்னு கேக்குறேன். அருள் விளக்கு மாலை. அருள் விளக்கு மாலை சொல்லல. இல்லைங்க சாமி, எடுக்கிறேன். என்ன தெரியுமா, புக் வச்சிருக்கீங்களா? ஐயா 37 சொன்னா சாமி கண்டுபிடிச்ச சாமி, வாங்க. 71 பாடல். சாமி கவிதாமா படிங்க. உயிர் கொலையும் புலை பொசிப்பும் உடையவர் எல்லாம் உறவினத்தார் அல்லர், அவர் புற இனத்தார். அவருக்கு பயிர்ப்புறும் ஓர் பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக, பரிந்து மற்றை பண்புரையேல் நண்புதவேல். இங்கே நயப்புறு சன்மார்க்கம் அவர் அடை அளவும் இதுதான் நம் ஆணை என்றனக்கு நவின்ற அருள் இறையே. மயற்பரு மெய்த்தவர் போற்ற பொதுவில் நடம்புரியும் மாநடத்தே என் அரசே என் மாலை அணிந்தருளே. சாமி எங்க போயிட்டாங்க? உயிர்கொலையும் புலை புசிப்பும் உடையவரெல்லாம் உறவினத்தார்
அல்லர் அவர் புற ஐயா இனத்தார் ஐயா தெரியுமா? மியூட்ல இருக்காரு. ஐயா மியூட்ல இருக்காரு. பேசுறாரா? மியூட்ல ஆ இருந்துகிட்டே பேசுறாரா சாமி? என்ன ஆமா சாமி பல வித்தைகள் கத்துட்டு இல்லைங்க. கைப்பற்றது. இது சித்து, இது என்ன சித்து, இது சொல்லுங்க என்ன சித்து? மியூட்ல நான் வச்சுக்கிட்டே பேச பேசுறீங்க. நான் பேச கேட்டுதா உங்களுக்கு? ஒண்ணும் கேட்கல. அப்புறம் என்ன? சரி, இதுல என்ன சரி, சொல்லிட்டாரு? போச்சு. சாமி இந்த பாட்டு இல்ல சாமி, இல்ல கடவுளுக்கும் இருக்கு, எங்களுக்கு இது இருக்கு, சம்பந்தமே இது இல்லைன்னு இருக்கு. இருக்குமே. வந்து பாருங்க, இந்த பாடம் படிங்க. படிச்சாச்சு. நம்ப இங்கே இதுதான் நம்ம ஆணை என்று ஆணை சொன்னா இதான் நம்ம ஆணை, அவனுடைய ஆணை தான் உத்தரவு. கடவுள் ஆணை தான் சார். எங்க சாமி படிக்கிறீங்க நீங்க? அது 5வது இருக்க வரி வருது பாருங்க. அதெல்லாம் புறையணும். அவனுக்கு சோறு மாத்திரை போட்டு தொலை, நல்லா சொல்லாத, நட்பு வச்சுக்காத, சன்மானம் வர வரைக்கும். இதான் என்னுடைய ஆணை, நம்ம ஆணை, உத்தரவு தான். அருள் இறையே அப்படின்றாரு. அப்படின்னா உயிர் கொலையும் பொலை பூசிப்பும் செய்யறாங்களோ அவங்க எல்லாம் யாரு? புறையணும் மனுஷன் இல்ல, வேற ஏனும் மிருகம். யார் சொன்னாரு? யார் சாப்பிடணும் அவன்? நம் ஆணை என்று எனக்கு நவீன்று அருள் இறையே, கடவுளே அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறாரா வல்லர்கிட்ட. யாரெல்லாம் வந்து உயிர் கொலையும் பொலை பூசிப்பும் செய்யறாங்களோ, கொலை பண்ணி சாப்பிடுறாங்கல்ல, உறவு கிடையாது. அவங்களுக்கு மனுஷன் இல்ல, மிருகம். கண்டிப்பா நரகத்துக்கு போயிருவாங்களாம். சரி, அது அப்படி இருக்கட்டும். இந்த உலகத்துல உள்ள வேலைகள்லாம் செய்யறதுக்கு நல்ல பலம் வேணும் உடம்புல. பலம் இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. சரி, சயமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா வேலை செய்ய முடியுமா? தம்பி ஒரு ஆள் கேள்வி கேட்டாரு பார்த்தீங்களா, சைவமா சாப்பிட்டு வேலை செய்ய முடியுமா கேக்குறாங்க. சொல்லுங்க. நான் சைவமா சாப்பிட்டு வேலை செய்யாமையா இருக்கேன். முரட்டுத்தனமான வேலை எல்லாம் செய்யறதுக்கு சைவமா. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப புலி 2 புலி 2 மாடு மாட்டு வண்டியில கட்டுங்க. 2 புலிய ஒரு மாட்டு வண்டியில கட்டிட்டு இன்னொரு 2 மாட்டை ஒரு மாட்டு வண்டியில கட்டிட்டு இழுக்க சொல்லுங்க. எது ரொம்ப தூரம் கட்டினமா இழுத்துட்டு ஓடும்? மாடுதான். என்ன சாப்பிடுது? புல்லு தின்னுது. அப்புறம் சரி, அதை வந்து அதை படைக்கும் போது நீ புல்லு சாப்பிட உனக்கு உடம்புல பலம் இருக்குன்னா அதுக்கு தனியா குடிச்சிட்டாரு. இல்ல, அந்த கதைலாம் நான் போட்டு. சரி, புலி வந்து நல்லா சாப்பிடுது, அது அதை விட்டுருங்க. வலிமையான மிருகம் எது உலகத்துல? யானை. எது சாப்பிடுது? புல்லு தின்னுது. அப்புறம் அதுலயும் இனிப்பு நீர் வந்துருது. அதுக்கு என்ன இனிப்பு நீர்? நீங்க அது மனுஷ வளர்க்கறதால வர்ற இனிப்பு நீர். இந்த பூசி மழுவுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, திருந்துங்க, முயற்சி பண்ணுங்க. அந்த பேச்சுல பேசக்கூடாது. இப்ப மாட்டிட்டீங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க? வேற என்ன கேள்வி இருக்கு? வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் திருந்துற வழிய பாருங்க போங்க. சாமி நீங்க ஒரு ஆள் திருந்துங்க சாமி. இந்த பாப்பாய் காத்துன்னு பாத்திருக்கீங்களா? அவன் என்ன சாப்பிடுவான்? அந்த டின்னு உடை சாப்பிடுவான். என்னன்னு தெரியுமா அதுல இருக்கு? என்ன தெரியுமா? குப்பைக்கீரை. குப்பைக்கீரையா? பயம். அதான் திங்கிறான். அவனுக்கே அது பலம் கொடுக்குதுனாக்கா நீங்க நம்ம புது கதை சொல்லிட்டு இருக்கீங்க. உடம்புல பலம் இல்ல இல்லன்றீங்களே, கொஞ்சம் சைவமா சாப்பிட்டு பாருங்க, வரும் பாருங்க பலம். தண்டுக்கீரையா? தண்டுக்கீரை. சாமி நில்லுங்க, சாமி நில்லுங்க. நீங்க இவ்வளவு நாள் என்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? எங்க அம்மா வந்து அந்த காலத்திலேயே குப்பைக்கீரை கொடுத்துச்சு, இதை கொடுத்துச்சு, அதை கொடுத்துச்சு, அதான் இப்ப எனக்கு பலமா இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்ப புது கதையை சொல்லிடுறீங்க. சாப்பிடணும் கொஞ்சம் கொஞ்சம். இல்ல இல்ல இல்ல, நீங்க திருந்துறீங்க. போங்க, உட்காந்து யோசிச்சுட்டு திருந்துங்க. சாமி ஒரு ஆள் திருத்திவிட்டு சாமி இன்னைக்கு. வெரி குட். அப்படின்னு இருக்கீங்களா? சரி, இன்னொரு சாமி, கடவுளுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லைண்ணா இந்த பாட்டு எடுக்கு சாமி. கடவுளுக்கு உயிர் கொலை வந்து கடவுளுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்களுக்கு உங்களுக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு சாமி. எனக்கு என்ன கேள்விட்டா சாமி, இப்ப வள்ளலார் என்ன சொல்றாரு? உயிர் கொலையும் பொலை புசிப்பும் செய்வங்க வந்து
இப்ப கடவுளே துணையா இருந்தாக்கா உங்களுக்கு எதுக்கு உடம்புல பலம் தேவை? கடவுள் செஞ்சு கொடுக்க மாட்டாரா அந்த வேலைய? உங்க பிள்ளைய அவர் பார்க்க மாட்டாரா? கடவுளே துணையா இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பலம் தேவை? எனக்கு அதான் கேள்வி. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, என் பிள்ளை வளர்றதுக்கு வந்து இந்த மிருகத்தை கொண்டு அவன் வயிற்றுல போட்டாதான் அது சரியா வளரும் அப்படின்றது வந்து என்ன அறிவுன்னு எனக்கே புரியல சாமி. தப்பான அபிப்பிராயம் சார், தவறான அபிப்பிராயம். இந்த முட்டாள்தனத்தெல்லாம் விட்டுருப்பா. ஆமா சரவணன், இன்னொரு இது இப்ப வந்து ஒரு இயந்திரம் வச்சுக்கோ, ஒரு இயந்திரமோ ஏதாச்சும் அதுக்கு என்ன சார் ஹார்ஸ் பவர்னு தானே சொல்றாங்க. அப்ப குதிரை என்ன ஹார்ஸ் பவர், அப்படி லயன் பவர்னு சொல்லணுமே. அப்ப ஹார்ஸ் சொல்ல மாட்டாங்கல்ல, குதிரை வந்து அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்ன சாப்பிடுது கேட்டாக்கா அது அப்படியே படைக்கப்பட்டுச்சுன்ட்டு எங்க அப்பா மாதிரி ஆள்லாம் சொல்லுவாங்க, கேட்க மாட்டாங்க. நான் போங்க. சரி சாமி, நம்ம முடிச்சுக்குவோம். இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ஒரு லைன் பார்த்தோம். சவுண்ட் குறவைங்க, சவுண்ட் குறவைங்க. அதோட கலைப்படத்து ஒரு வரி பார்த்தோம். ஒரு வரி பார்த்தோம், அதுக்கு முன்னோடியும் பார்த்தோம். அதாவது இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த சித்தத்தை வந்து உள்ளத்தோட சேர்த்தா மனம் வந்து அறவழிக்கு வரும், அவ்வளவுதான். அதுக்கு வரி என்னன்னாக்கா, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம செய்யற காரியம் வரலாறுக்கு சம்பந்தமா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறோம், அது வரலாறுக்கு சம்பந்தமா இல்லையா? நீங்க வந்து சாப்பிட்றீங்க சைவமா, உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க, வரலாறுக்கு சம்பந்தமா? சம்மந்தம் இல்லைனாக்கா நீங்க செய்யாதீங்க. அது உங்க பிள்ளைங்களுக்கு நீங்களே பாவத்தை சேர்த்து விடுறதா அர்த்தம். அவனை இன்னும் வந்து இருள்ல வந்து போட்டு அவனோட எதிர்காலத்தை கெடுக்குறீங்க அப்படின்றது அர்த்தம். இன்னும் அவனோட உயிர் வந்து ஒளி மழுங்கிய நிலைக்கு கொண்டு போறதுக்கு வழி வகுக்கும். என்கிட்ட இந்த ஆர்குமெண்ட் பண்ணிருக்கீங்க சாமி, எங்க மாமியார் எல்லாம் பேசிருக்கீங்களா? நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், என் பிள்ளை நான் என்ன வேணாலும் கொடுப்பேன். உன் பிள்ளைக்கு நீ குடுக்குறியா, நீ குடுத்துக்க. உன் பிள்ளை இப்ப என் வைஃப் வந்து அவங்க பிள்ளை இல்ல, உன் பிள்ளைக்கு நீ சொல்லி என்ன வேணா சாப்பிடறோம், அது ஒண்ணு உன் பசால். நான் வந்து அதை பத்தி தலையிட மாட்டேன். ஆனா என் பிள்ளை விஷயத்துல நீ தலையிடக்கூடாது. அப்ப அவங்க பிள்ளைகிட்ட அவங்க சொன்னாங்க, அது கேட்கல, அது கேட்க சரி சாப்பிட்டு இருக்கு. உன் பிள்ளையே உன் பேச்சு கேட்க மாட்டேங்குது, நீ என் பிள்ளை என் பேச்சு கேட்கணும் எப்படின்னு சொல்ற? அதோட யாரும் பேசுறது இல்ல, அதோட தெரிஞ்சுட்டாங்க. அதோட எங்கேயும் வெளியே கூட்டு போனாக்கா இவங்களே சைவமா வாங்கி கொடுத்தா கூட்டு போவாங்க. நம்ம கொஞ்சம் இதா இருக்கணும் சாமி, இல்லைனாக்கா நம்மள அள்ளி சாப்பிட்டுறாங்க. நம்ம கொஞ்சம் வீக்கா இருக்கோம்னாக்கா அள்ளி. முக்கியமா சாமி, இந்த சன்மார்க்க பெண்மணிகள் இருக்காங்களா சாமி, கல்யாணம் பண்றாங்கள, இவங்கதான் மாட்டுறாங்க நிறைய பேரு. நான் பாக்குறேன், கல்யாணத்துக்கு முன்னுக்கு சொல்லிடுவானுங்க, நாங்க சைவமா மாறிடுறோம் அப்படின்னுவானுங்க. கல்யாணத்துக்கு பின்னுக்கு போர்ஸ் பண்ணி எனக்கு சமைச்சு கொடு, அப்புறம் எனக்கு இது பண்ணு, எனக்கு நீ சாப்பிடு அப்படின்ட்டு அவனுங்க என்ன நினைக்கிறாங்க, இதுதான் இது நினைச்சா இதுங்களும் முட்டாள்தனமா என் கண்டதே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் மாதிரி இதுவும் முட்டாள்தனமா போய் செய்யுதுங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியல. போ, கடவுளே உங்களுக்கு துணையா தமே, புருஷன் துணையா வரமாட்டான், கடவுள் தான் துணையா வர போறாரு. புண்ணியத்தை செய்வியா, அதை விட்டுப்புட்டு சரி வாங்க, கடுப்பா இருக்கு சொன்னாலும் கேக்குறது. சரி சாமி, முடிச்சிருங்க. சரி, போனோம். அடுத்த வாரம் தொடர்ந்து பாப்போம் சாமி. இன்னைக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டோம், அப்புறம் வரியை பார்த்துட்டோம். அடுத்த வரி இப்படி கடந்தனை இனி ஒருபடி எல்லாம் அப்படியே போவோம். மாதிரி வரும். இது கொஞ்சம் முடிப்பா, இது கொஞ்சம் ஆழமான கருத்து நிறைய இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சாமி, இப்ப சித்தம் வந்து முடிவு எடுக்கிறதுல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த முடிவை எடுத்துட்ட பிறகு பட்டுன்னு அதை செய்யாம கொஞ்சம் தள்ளி போட்டு இது சரியா அப்படின்ட்டு அறிவோட கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டாக்கா சிறப்பா இருக்கும். நம்ம பட்டுன்னு முடிவு எடுத்துறோம் சாமி, அதான் பிரச்சனை. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப வரலாறுக்கு சம்பந்தமா நம்ம யோசிச்சோமாக்கா, இப்ப அதுக்கு வந்து பக்தி வேணும். அங்கதான் பக்தி வருது. அப்ப பக்தி வந்தோடனே பயபக்தி, ஒரு பயம் இருக்கும். வல்லார் நம்மள பாத்துட்டு இருக்காப்ல, செஞ்சோம்னாக்கா இது இப்படி சொல்லுது,
ஆமா. இது என்ன பிரச்சனை கொண்டு மாட்டி விடுமே நம்மள அப்படின்ட்டு தெரிஞ்சிட வேண்டியதான். நல்லா கரெக்டா நல்லா பண்ணீங்க. ஓகே சாமி. சரி சாமி, நன்றி. பிடிச்சுங்க. முடிச்சிருமா? நல்ல இந்த விளக்கம்லாம் வந்து இந்த தொடர்ந்து வரவங்க பாருங்க, அதே டைம் எடுக்க, ஒவ்வொரு வரியும் டைம் வரியில போட்டு வச்சிருந்தாலாம், முக்கிய வரியில போட்டு வச்சிருக்கேன், குரூப்ல போடாம அந்த வரி வச்சிருக்கிறது நிறைய வரியில வருதெல்லாம். இது ஒரு குரூப் தான் சாமி ஆக்சுவலி. ஆமா, இந்த குரூப்புக்கு தலைப்பு சொல்ல போட்டிருக்க, தலைப்பு என்ன? அது குரூப்பா போடல நானு, அந்த வரியா யோசிச்சு ஒரு தலைப்போட வாங்க. எனக்கு தலைப்பு இல்ல இல்ல, ஒரு வரியும் தனித்தனியா சாருது, ஒரே மாதிரி இல்ல. ஓ, வேற வேற மாதிரியா? ஆமா. சரி சாமி, என்ன சொன்னீங்க? என்ன வரின்னு சொன்னீங்க? ஒரு வரி சொன்னீங்க, நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை. இல்ல, இது என்னமோ சொன்னீங்க நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு, இது வந்து இந்த மாதிரி வரி அப்படின்ட்டு, வில்லங்கமான வரியா என்னமோ சொன்னீங்கல்ல? அப்படி வில்லங்க கூடாது. இல்ல, நீங்க என்னமோ சொன்னீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க சாமி. மக்கள் ஞாபகம் இருக்கா? அடுத்த வாரம் ஒரு தலைப்போட வாங்க சாமி. எப்படி கரணங்களை ஒழுங்குபடுத்துவது, ஏதாவது ஒரு தலைப்பு போடுங்க. போடலாம். ஓகே, முடிச்சிருக்கேன். நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் உடனே செய்யாம கொஞ்சம் திங்க் பண்ணி, இந்த காரியம் வரலாறு சம்பந்தமா, தயவு உள்ளதா தயவு இல்லாததா அப்படி பார்த்து, தயவு உள்ளதா இருந்தால் சம்பவமா இருக்கும் தெரிஞ்சால் அது செய்யணும், செய்யக்கூடாது. அவ்வளவுதான். என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அதான் சொல்றேன். அவ்வளவு. இப்ப சாமி, உடம்பு வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் நம்பிக்கிட்டு தானே நம்ம சாப்பிடுறோம். ஆனா அந்த வல்லர் என்ன சொல்றாரு, என்ன உடம்பையே நம்பாதே, என்ன சாமி? என்னமோ நான் கூட பார்த்தேன் சாமி. இல்லைங்க சாமி, வளரும். ஹலோ, கிளாஸ்ல இருக்கேன், சொல்லுங்க. வாங்க எடுத்து. ஓகே, சரி சாமி. பரவாயில்லையா? இல்ல சாமி, ஆனா பெட்டர் ஆகிட்டு வருது. சரி, நன்றி, முடிச்சுக்கோ, பாய். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே தரணம். ராமலிங்காபியம், ராமலிங்காபியம், ராமலிங்காபியம். நன்றி ஐயா, வணக்கம் ஐயா, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. நன்றி எல்லாருக்கும் நன்றி ஐயா, எல்லாருக்கும் நன்றி. நன்றி 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 ஐயா.